ஒரு பக்கம் ஈரானுடன் பேச்சுவார்த்தை சுமூகமாக சென்று கொண்டிருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்து வரும் அதே வேளையில் தெற்கு ஈரானில் தற்காப்பு நடவடிக்கையாக தாக்குதல் நடத்தியிருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது பதற்றத்தை அதிகரித்துள்ளது. போரை முடிவுக்கு கொண்டுவரவும் ஹோர்முஸ் நீரிணையை திறக்கவும் வழிவகுக்கும் ஒரு ஒப்பந்தத்தை எட்டும் நிலைக்கு அமெரிக்காவும் ஈரானும் நெருங்கி வருவதாக கூறப்படுகிறது. அதேவேளையில் ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் போர் மீண்டும் தொடங்கும் என்று ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்நிலையில் தற்காப்பு நடவடிக்கையாக தெற்கு ஈரானில் ஏவுகணை ஏவுதளங்கள் மற்றும் கன்னிவெடிகளை பதிக்கும் படகுகள் மீது தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. ஈரானிய படைகளால் ஏற்படும் அச்சுறுத்தல்களில் இருந்து அமெரிக்க படைகளை பாதுகாப்பதற்காகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தற்போது நடைமுறையில் உள்ள போர் நிறுத்தத்தை பாதிக்காத வகையில் ராணுவம் நிதானத்தை கடைபிடித்து வருவதாகவும் அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் குறித்து ஈரான் தரப்பிலிருந்து எந்த எதிர்வினையும் வெளியாகவில்லை. தற்போது இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் அமெரிக்க வெளியுறவு செயலாளர் இன்னும் ஓரிரு நாட்களில் ஒப்பந்தம் கையெழுத்தாகலாம் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது நடந்தால் ஈரான் துறைமுகங்கள் மீதான அமெரிக்காவின் முற்றுகை விலக்கிக் கொள்ளப்படும். ஹோர்முஸ் நீரிணையும் கப்பல் போக்குவரத்திற்காக படிப்படியாக திறக்கப்படும். இதனிடையே ஈரானில் சுமார் 90 நாட்களாக முடக்கப்பட்டிருந்த சர்வதேச இணைய சேவையை மீண்டும் திறக்குமாறு ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் உத்தரவிட்டுள்ளதாக ஈரானிய அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.